இந்த மாதிரி அழைச்சிட்டு போனது குடும்பத்தாரா இருக்கட்டும், பாட்டிமா இருக்காங்க, நீங்க தங்கச்சி எல்லாம் போயிருக்கீங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சிரமமோ இல்ல சங்கடமோ ஏதாவது இருந்துச்சு? அதுல இது இல்ல. விஜய் அவர்கள் அழைச்சு ஆறுதல் சொன்னதே உங்களுக்கு ஒரு ஆறுதலா? ஆறுதலா எனக்கு அவரை பார்க்க தான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. ரொம்ப மனசு ரொம்ப இதாயிட்டாரு, ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு. பழைய மாதிரி இல்ல. நேத்து அங்க அந்த உபசரிப்புன்ட்டு எப்படி இருந்தது? நம்ம ஒரு ஆறுதலுக்காக தான் நீங்க அந்த நிகழ்வுக்கு போறீங்க. ஆனா அங்க நிறைய விஷயங்கள் நாங்க வெளிய இருந்து கேள்விப்பட்டது நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். உள்ள அவங்க நிர்வாகிகளா இருக்கட்டும், மற்ற ஆட்களா இருக்கட்டும், எப்படி உங்களை அணுகுனாங்க, எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் உள்ள எல்லாம் சூப்பரா நமக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைங்களோ அப்படியே கேட்டு 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 அப்படியே பூர்த்தி பண்ணாங்கண்ணா. அம்மாச்சிக்கு நேற்று கால் வலினாங்க, உடனே போயிட்டு ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து காலையில மேலே உட்கார வச்சு நீங்க சொன்னாங்கண்ணா. கரெக்டாக நாங்கள் விஜய் பார்த்துட்டு வெளியே வந்தோம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப உள்ள போயிட்டு அம்மாச்சி ரொம்ப அழுதுட்டாங்க. அழுகவும் பிபி ஏறிடுச்சுண்ணா. பிபி ஏறின்னு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு டக்குன்னு அம்மாச்சியை உட்கார வச்சோம். கரெக்டாக ரூம் விட்டு வெளியே வந்தோடனே அம்மாவுக்கு இதாகிடுச்சுன்னு டக்குன்னு உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சோடனே கரெக்டாக அவரு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்படி கொஞ்சம் அழுதுனால தலை சுத்துது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வீல் சேர்த்து எடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஒரு நிர்வாகி கூட போங்கப்பா, பார்த்துட்டு எனக்கு அப்பப்போ ஃபோனில் என்னென்ன அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்கண்ணா. விஜய் அவர்களே உடனே சொன்னார். அப்புறம் உடனே வீல் சேர் எடுத்து வந்து அம்மாச்சி ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு செட்டிநாடு ஆஸ்பத்திரி போனோங்கண்ணா. போயிட்டு அதுக்கப்புறம் பிபி தான் ஹையா இருக்குன்னு அங்கேயே உள்ள டாக்டர்லாம் இருந்தாங்க, டாக்டர் நர்ஸ் இருந்தாங்க. அங்கேயே பிபி பார்த்தாங்க, ஹையா இருக்குன்னு. அங்கே போனாங்கன்னா அங்கேயே பிபி ஹையா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, இசிஜி எடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் நார்மல். இந்த ரொம்ப ஸ்ட்ரெயினாக அழுதுனால தான் பிபி ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னாங்கண்ணா. அவருக்கும் அப்டேட் பண்ணி அதுக்கு மறுக்கா வந்து அப்புறம் அப்டேட் பண்ணியாச்சுங்கண்ணா அவருக்கும். அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு.